அதாவதுங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகசம். அப்போ வெற்றி தோல்வி சகசம் அப்படின்னா அவங்க வாங்கி வந்த வரம். போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு நல்ல, அதாவது என்ன சொல்றதுன்னா, புண்ணியம் பாவம் இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அமையும். இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள் வேணுங்க. அப்போ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குமா அப்படின்னு கேட்டால், நீண்ட ஆயுள்னால் என்ன சொல்லப்படுதுங்க? இப்போ பொதுவாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக நீண்ட ஆயுள் சொல்ல தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மேசமாக வரும், 12 கூடையும் செவ்வாய் வரும். அதாவது மேசமாக வரும், 12 கூடையும் செவ்வாய், 5 கூடையும் செவ்வாய் வருவாங்க. மேசத்துக்கு 8 கூடையாக இருங்க ஆயுளுக்காரகன் சந்திர பகவான். அவர் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ மேசத்தில் குரு இருக்கார், புதன் இருக்கார் என்னங்க. அப்போ அந்த மாதிரி செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ அந்த அந்த செவ்வாயும் சரி 7ஆம் பார்வையை பார்க்கும், புதனும் 7ஆம் பார்வையை பார்க்கும், குருவும் 7ஆம் பார்வை. அந்த 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 பார்வை 7ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய சந்திரன் அந்த 8 குடைய சந்திரன் தனுசுக்கு 11ஆம் இடத்துல துலாமில் இருக்கார். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த 3 கிரகம் 7ஆம் பார்வையை பார்க்கும்போது அது அவருக்கு இந்த வண்டி வாகனம் ஓட்டுறது, வெளியூர் ட்ராவல் சம்மந்தப்பட்டதை வச்சு ஓட்டுறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, இந்த மாதிரிலாம் அமைப்பு அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் அதாவது கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, ஓட்டல் துறை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் அவர் எடுத்து செஞ்சார்னா கண்டிப்பாக வாழ்க்கையை சேர்க்கலாம். அப்போ அந்த ஆயுள்காரன்னு சொல்லப்படுது. இப்போ தனுசு லக்கணத்துக்கு 8 கூடை சந்திரன், அவர் தானே ஆயுள்காரகன். அப்போ அந்த ஆயுள்காரன் துலாமில் உட்காந்துருக்கார் 11ஆம் இடத்துல. லக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்னங்க. அப்போ 11ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் போது மேசத்தில் செவ்வாய் பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக, புதன் பார்க்குறாரு. தனுசுக்கு 10க்கும் 7 கூடையும் உட்காந்து 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா குருவும் பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்கும்போது அவங்களுக்கு நீண்ட ஆயுள் பற்றி சொல்லும்போது இதெல்லாம் இப்போ 8ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க, 8 இடம் எங்கே இருக்கார், ஆயுள்காரர் எங்கே இருக்கார், 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம் சனி ஆட்சி போயிட்டுதானே நீண்ட ஆயுள். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். இப்போ தனுசு லக்கணத்துக்கு 8 கூடிய சந்திரன் 11ஆம் இடத்துல துலாமில் சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. 7ஆம் பார்வையாக மேசத்தில் குரு பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு 8 கூடையவனை. ஆனால் அதே நேரத்துக்கு கடக லக்கணம் தனுசுக்கு 8ஆம் வரும். 8க்கு 8 பாருங்கள், 8க்கு 8 கும்பமாக வரும். கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ இதெல்லாம் நீண்ட ஆயுள் வரும். வைத்திய செலவு, பிரிய செலவு இந்த மாதிரிலாம் வரதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது நீண்ட ஆயுளக்கூடிய அந்த சாதகர். அப்போ அந்த சாதகருக்கு சந்திரன் 11ஆம் இடத்துல கூட மனோகாரகன், பல புத்தி பல யோசனைலாம் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஃபேமிலியை தான் ரன் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே அந்த தனுசு லக்கணத்துக்காரங்க கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அவங்க பல தடவை யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா சனி 2க்கு 3 கூடையங்களவா, சனி நாயகாரகன். அப்போ அந்த நாயத்தை பேசணும். அவர்கிட்ட அவங்க பெருமையெல்லாம் பேசக்கூடாது. இப்போ சனி 2க்கும் 3 கூடையும் சனி பவனாக இருக்கார். மகர ராசி அதிபதி சனி, கும்பராசி சனி ஆதி. ஆனால் அதனால் பெருமையை பேசுனா அவங்க வாழ்க்கை சிரமத்தில் தான் போகும். அதே நேரத்துக்கு அவங்க திசை புத்தி என்ன போயிட்டுருக்குது, என்ன பார்வை இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுனா கண்டிப்பாக செய்யலாம். இப்போ ஒரு சாதகத்தில் பார்த்திங்கன்னா மின்னும் பின்னும் சுபகரம் இருந்தால் அடுத்தடுத்து அந்த எந்தெந்த திசை வருதுன்னு முதல்ல பார்க்கணும். அந்த திசைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை செய்யும். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, சாதகத்தில் ராசி கட்டம் நவாம்சம் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே ஒரு மனிதன் வாழ்வில் செய்வாரா தோப்பாரா அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். இதாங்க மெயினாக எதையுமே சாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ராசி கட்டம் நவாம்சம் போதும், இதிலே தெளிவாக தெரியும். இப்போல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ராசிலே எல்லாமே பார்த்து சொல்லிடுறாங்க. நவாம்சம் சில பேர் பார்க்கறதில்ல. நவாம்சம் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் ஒரு மனிதன் வெற்றி அடைவாரா தோல்வி அடைவாரான்னு சொல்ல முடியும். அதை விட்டு நம்ம பொறுப்பாக ஒரே பலனை எடுத்து சொல்கிறத விட நவாம்சம் பார்த்து சொன்னால் ரொம்ப நல்லது. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு சாதகம் தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.